முதன்மை கல்வி அதிகாரியினுடைய உத்தரவில் தான் அவர் ஒப்புதலோடு தான் அவர் பள்ளிக்கூடத்தில் போய் நான் பேசினேன்ற தர்க்கத்தில். அப்போ என்னையே பேச அழைச்சிங்கன்னு கேட்குறாருல்ல. யார் அழைச்சது? யார் அழைச்சது? அது ஒன்று இருக்கு. முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய ஒப்புதலோடு தான் வந்திருக்கேன்றது. நீங்கள் சம்பந்தமில்லாத 2 ஆசிரியர்களை பணியிடம் மாற்றி தூக்கி வேற இடத்துல போடுறீங்களே ஒழிய, அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யாரு? அந்த அதிகாரி யாரு? அவருடைய துறை எது? பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாம இது நடந்துருச்சா? அரசு பள்ளியில் ஆன்மீகம் போதிக்க வேண்டிய இது என்ன இருக்குது? அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது, அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது. அங்கே போய் செய்யணும். திருக்குறளை தாண்டி இருக்கா? ஆன்மீகம்ங்கிறது என்ன? எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பது. அது வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான் என்ற நூலில் ஐயா இறையன்பு ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு. அன்புதான் அதன் வாசல், கருணை தான் அது வரவேற்பறை. ரொம்ப தெளிவாக எழுதுகிற முக்தி தான் அதன் முற்றம்னு எழுதியிருக்காரு. அதான ஆன்மீகம்னா. ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரன்பு கொண்டு நேசிப்பின்னா அதான் ஆன்மீகம். புல் பூண்டு பூச்சி வண்டு எல்லாத்தையும் நேசிக்கிறது. அது 2 வரியில எங்கள் 1.25 அடியில் எங்கள் பாட்டனார் வள்ளுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசதிகளில் வேற்றுமையான் வகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலோர் தொகுத்துவற்றிலெல்லாம் தலையிட்டார். இதை தாண்டி என்ன ஆன்மீகம் இருக்கு? திடீர்னு தேவையில்லாமல் சொல்றது இதெல்லாம் அந்த புதிய கல்விக் கொள்கையில் வருது. இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா? சரி, நான் என்னுடைய ஆசிரியர்களை இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும். அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் எங்கிருந்து எடுத்து கொடுக்கும்? ஆகாயத்தில் இல்லை. சரி, யாரோட இடம்? விளைநிலம் தானே. தொழிற்சாலை தொடங்கிச்சு, அது வளர்ச்சி. சரி, தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? நல்லா சாப்பிடலாம். எதை சாப்பிடலாம்? அது எங்கிருந்து வரும்? எந்த தொழிற்சாலை உங்க அரிசி பருப்பு உற்பத்தி செய்யும் விளைய வைக்கும்? அது நிலத்துல தானே வரணும். அதை எடுத்துட்டு தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இங்க மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீரை எவ்வளவுனாலும் எடுத்துக்கலாம். தடையற்ற மின்சாரம் கிடைக்குது. உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துட்டு போக 8 வழி 4 வழி சாலை இருக்குது. இது எல்லாம் கிடைக்குது. என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை எடுத்துட்டு போற முதலாளி வாழ்மா வளர்வானா? சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற ஏன் நாடு வாழ்மா வளருமா? யாராவது சொல்லு. அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு. பொருளாதார மேதைகள் சொல்லு. அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையா இருந்துச்சு இங்கிலாந்துக்கு. அதை விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம். கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தான். அன்னைக்கு 400 ஆண்டு அடிமையா இருந்துச்சு. இப்ப விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்வார்னா வான்னு கூட்டிட்டு வர்றது. ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்த நாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் அடிமையாக்குற தவிர வேற என்ன இந்த கொள்கையில் இருக்குது? 900 கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர். அந்த நேரத்தில் 908 கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார். பெனால்டி, ஒன்லி பெனால்டி 908 கோடின்னா அப்ப பணம் எவ்வளவு இருக்கு? முதலீடு இங்க இருக்கு. நீங்க ஏன் அமெரிக்கா போனீங்கன்னு கேட்குறீங்க. உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்லை யார்கிட்ட இருக்கு? 10 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு. அந்த கருத்தை முதல்வர்னு சொல்றாரு. நான் தகவல் அறிவு சட்டத்தில் கேட்டிருக்கேன். வார நேரம் 2 பேர் மேலே வழக்கு போடுவேன். என்ன எதுக்கு போய் சொல்றீங்க? 10 லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. 10 லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்திருக்கு. எந்த பக்கம் வந்திருக்கு? எந்த பக்கம் வந்திருக்கு? அவ்வளவு கோடி முதலீடு வருது. 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. எதுக்கு 3 ஆண்டுல 3 முறை மின் கட்டணம் உயருது? எதுக்கு உயருது? சொத்து வரியா உயருது? மின் கட்டணம் உயர்ந்தா மின் கட்டணம் தான் உயர்ந்து இருப்பீங்களா? நெசவு, சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதுல. சொல்லுங்க. இப்ப நான் ஒரு மளிகை கடைக்கு போறேன். அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்துருக்கிறாரு. அந்த வாடகை உயருது, மின் கட்டணம் உயருது. அத்தியாவசிய பொருள்ல தானே அந்த விலை ஏறுது. தக்காளி 20 ரூபான்னா 30 ரூபா காரணம் என்ன? அவர் வாடகை கட்டணும், அவர் மின் கட்டணம் கட்டணும். இதெல்லாம் உயரும் போது அத்தியாவசிய பொருள் போய் ஏறுது. இந்த அடிப்படையை யோசிக்கணுமா இல்லையா? சும்மா முதலீடு வெளிநாடு சுத்தி பார்க்க போனேன், போயிட்டு வாங்க, யாரும் கேட்கல.
அதுக்கு முதலீட்டையே ஒரு காரணமா சொல்றீங்க. இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை முறை துபாயில இருந்து கொண்டு வந்த முதலீடு எத்தனை? வெள்ளை அறிக்கை லண்டன்ல இருந்து வந்தது என்ன தம்பி? இன்னும் கோழி குண்டு அடிக்கிற பசங்க, பல்லாங்குழி விளையாடுற பசங்க, கிச்சு கிச்சு தாம்பாலாம் விளையாடுற பசங்கன்னே இந்த எல்லாரையும் நினைச்சுட்டு இருந்தா அப்படி தம்பி. உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்கான் தம்பி. அமெரிக்காவில் எப்படி இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி இருக்குது, ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது, ஆஸ்திரேலியா ஜப்பான்ல எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நீங்க இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி சரி? அவர் ஐயா அங்கே சைக்கிள் ஓட்டுறாரு, பிள்ளை இங்கே கார் ஓட்டுறாரு, நாங்கள் தெருவில் நின்று கொசு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் சொல்றாங்க, போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு வந்து அதிகமாயிடுச்சு, டெங்கு அதிகமாயிடுச்சு. அப்ப என்ன சொல்லுது? நல்ல வளர்ச்சி. போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சியா இருக்குல்ல. கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த உங்களோட திட்டம் இருக்காங்க. எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? நீர் தேங்கி அடுக்காவது குப்பை எதனால குப்பை ஆகுது? அது பிளாஸ்டிக், நெகிழி. அதை ஏன் தடை செய்ய முடியல? ஏதோ நீங்க சரி, வேற ஏதாவது கேள்வி? என்னதுங்க? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நான் பாக்குறது இருக்கட்டும், நீங்க ஒரு பொதுமகனா, ஒரு ஊடகவியலாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப எந்த மாநிலத்தில் இல்லாத அதிக நச்சாலைகள் நம்ம மாநிலத்தில் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும். இந்த ஆலைகள் எல்லாம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா, எங்க குரலற்ற மக்கள், அரசியல் அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறாங்களோ, குறிப்பாக கடலோர கிராம மக்கள் அப்படின்னா அதிகபட்சமா மீனவ மக்கள், அவனுக்கென்று ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றும் இல்லை. நீங்க கடலூர், எண்ணூர், இந்த என்னது நாகப்பட்டினம், இப்போ அதுக்கு அடுத்த தூத்துக்குடி, இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்கே அங்கே எல்லாமே நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கா இல்லையா? நிறுவப்பட்டிருக்குல்ல. இந்த கல்பாக்கத்தை எடுத்துக்கிறீங்க, எல்லா இடங்களையும் நீங்க எண்ணூருக்கு போங்க, அனல் மின் நிலையத்தில் இருந்து வெளியாகிற உலர் சாம்பலை மட்டும் ஒரு தடவை பார்த்துவாங்க. என் தம்பிட்டு கேளுங்க, நாங்க இதுக்குன்னே போனோம். நீங்க ஊதா நிறத்துல ஒரு நீல நிறத்துல ஒரு சட்டை போட்டிருக்கீங்க இல்லையா, திரும்பி வாங்க, அது சாம்பல் நிறமா மாறலைன்னா என்ன? நீங்க எங்களுக்கு வாழ்விடமே வைக்கலையே. தமிழ்நாட்டின் குப்பை மேடா நீங்க கடலூரை மாத்திருக்கீங்க, இந்தியாவின் குப்பை மேடா தமிழ்நாட்டை மாத்திருக்கீங்க. அதை தவிர வேற என்ன செஞ்சிருக்கீங்க? அந்த அமோனிய வாயு கசிவுக்கு அவ்வளவு பதட்டம் அடைஞ்சு மக்கள் போராடின போது, அந்த போராட்டத்துக்கு மதிப்பளிச்சு ஒரு முதலாளி வாழ்க்கைக்கு ஒரு நாட்டின் குடிகளை சாக பழி கொடுக்கிறது எப்படி?